அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். அதாவது மீன மனையில் இருந்த செவ்வாய் பகவான் இப்போ மேச மனையில் வந்து ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்க போகிறார். எதுவரைக்கும் இருக்க போகிறார்னா 20/6/2026 வரை மேச மனையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருந்து பலனை தரப்போகிறார். செவ்வாய் என்னாலே நமக்கு ஞாபகத்தில் வருவது நிலம் சார்ந்த விஷயத்தில் அந்த நிலக்காரக கிரகம் செவ்வாய் பகவான், சகோதர காரக கிரகம். அதே சமயத்தில் இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறைக்கு சொந்தக்காரர் இந்த செவ்வாய் பகவான். கோபப்படுறது, ஆக்ரோசப்படுவது, வேகமாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய். ஸோ அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 28/5/2026 வரை அஸ்வினி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார். அதே போல் 15/6/2026 வரை பரணி நட்சத்திரத்திலும், அதற்கப்புறம் 20/6 வரை மேசத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணி பலனை தரப்போகிறார். அப்போது இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சிம்ம ராசி அன்பர்களே, செவ்வாய் பெயர்ச்சியால் என்ன பலன்? இதுவரை மீன மனையில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் இப்போ மேசத்தில் வந்து ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார போகிறார். எப்போ அப்படின்னா 11/5/2026 20/6/2026 வரை மேசத்தில் ஆட்சி பலம் செவ்வாய். இந்த சிம்மராசி என்பர்களுக்கு செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா 4க்குரியவன், சுகத்தை தரக்கூடியவன். அதே சமயத்தில் 9க்குரியவன், பாக்கியத்தை தரக்கூடியவன் ஆன அந்த செவ்வாய் வலிமை. அப்போ ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கு அதிபதி, சிம்மத்துக்கு ராஜ யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். அதாவது இருக்கிற கிரகத்திலேயே, இருக்கிற இந்த 9 கிரகத்திலேயே சிம்மத்துக்கு அதிகமான யோக பலனை தரக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து பலனை தரப்போகிறார் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு. ஏன்னா கடந்த 1.5 மாதங்களாக பார்த்தீங்கன்னா சனியோட செவ்வாய் பகவான் இணைந்திருந்தது. அது 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்தில் இருந்தது. கோபம் இருந்தது, ஆக்ரோசம் இருந்தது, தான் நினைத்தது செயல்படுத்த முடியலே என்கின்ற தன்மை. ஒரு சிலருக்கு சுகத்தில் பிரச்சனை இருந்தது, சுகம் சார்ந்த விஷய தொல்லை, ஹெல்த் பிரச்சனை இருந்தது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடனால் பிரச்சனை இருந்தது. தான் செய்யாத குற்றத்துக்கு கூட தண்டனை, ஏதாவது ஒரு பேச்சு, கோபப்படுற மாதிரி, டென்ஷன் படுத்தப்படக்கூடிய தன்மை, வேலை விஷயத்தில் டென்ஷன், ப்ரெஷர். ஸோ இந்த மாதிரியால் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மத்துக்கு இந்த காலம் ஒரு அற்புதமான காலம். யோகாதிபதி ஆட்சி பலம் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறார். சுகஸ்தானாதிபதி வலிமை பெறுகிறது, பாக்யாதிபதி வலிமை பெறுகிறது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 4க்குரியவன் தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை சரியாது. நிறைய பேர்த்துக்கு தாயினால தொந்தரவு, தாய் பிரச்சனை, தாயினுடைய ஹெல்த் பிரச்சனை, தாய்க்கு செலவு நிறைய ஏற்பட்டது. ஸோ இந்த மாதிரி நிறைய தாய் வர்க்கம் ரீதியில் பிரச்சனை, சகோதரர் மூலியமாக பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாம் இருந்து வந்த இந்த சிம்மத்துக்கு இப்போ சரி செய்யக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக உருவாக்கும். 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனம் குறிக்கக்கூடிய இடம். அது வலிமை பெறுகிறது இந்த காலகட்டம். அதே சமயத்தில் 9க்குரியவன் பாக்யாதிபதி வலிமை பெறுகிறது. இதுவரை பாக்கியத்துக்கு விரயஸ்தானத்தில் இருந்து வந்த செவ்வாய் இப்போ பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்தீர்களோ, எந்த பாக்கியம் தனக்கு கிடைக்கணும் என்று அதாவது எத்தனை பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமையிருக்கிறது. என்ன மனம்தான் ஒரு பிரச்சனை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை, வேலையை மட்டும் எக்காரணத்தை கொண்டு விட்டுறக்கூடாது. ஏன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு சனி பகவான் 8ல், தொழில் காரக கிரகமான சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போது வேலையில் ஒரு தொந்தரவு, ப்ரெஷர், டென்ஷன் இருக்கும். ஆனால் கடந்த 1.5 மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இப்போ அதிலிருந்து, அந்த வழியிலிருந்து விலகுறீங்க.
எத்தனையோ தொந்தரவுகள் பிரச்சனையாக இருந்தது. மேலதிகாரிகளோட தொந்தரவு, சக ஊழியர்களுடன் தொந்தரவு, இதெல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம், ஒரு நல்ல மாற்றத்துக்கு வழிவகை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைய இருக்கிறது. அதுவும் குறிப்பாக நம்ம சொல்ல போனால் 11/5/2026 28/5/2026 வரை செவ்வாய் பகவான் கேதுவனுடைய நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். ஸோ இந்த காலகட்டம் தான் கொஞ்சம் மன அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கும், டென்ஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கும். கேதுங்கிறது ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக சுற்றுப்பயணம் செல்வதற்கும் அல்லது வெளிநாடு வெளி மாநில தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வதற்கும், வெளிநாட்டுக்கு செல்வதற்கும், பிரயாணங்கள் செல்வதற்கும், வேற மதத்தினர் மூலமாக சில நன்மைகள் பெறுவதற்கும் உண்டான காலகட்டமாக அமையும். அதே சமயத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அந்நூனியத்துடன் இருக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த காலகட்டம். ஏன்னா இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனி நடந்து அந்த சனி பகவான் நேர் 2ஆம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால, செவ்வாய் பகவான் கேது நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சில சமயங்களில் வாக்குவாதத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், ஏதாவது ஒரு விதத்தில் தொல்லைகள் கொடுக்கக்கூடிய, குடும்பத்தில் மற்றவர்களால் பிரச்சனை, ஏதோ ஒரு வகையில் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் தன விஷயம், வாக்கு விஷயம், குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும் இந்த சிம்மராசி அன்பர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, சரியாக சொல்லப்போனால் 29/5/2026 15/6/2026 வரை செவ்வாய் பகவான் சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். ஸோ இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இப்போ சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருக்கார், குருவோடு சேர்ந்திருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்குது. பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு முயற்சியால் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா சுக்கிரனுங்கிறது யாரு அப்படின்னா, இந்த சிம்மத்துக்கு 3க்குரியவன், முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தொழில் ஸ்தானத்தின் அதிபதி. இப்போதான் இந்த காலகட்டம் மாற்றங்கள், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், ப்ரமோஷன் கிடைக்கிறது அல்லது சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கிறது, ஒரு பாசிட்டிவ் உணர்வு கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு லாபம் உணர்வு அப்படிங்கிறது உண்டு. செய்யக்கூடிய விஷயத்தில் சில சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஏன்னா செவ்வாய் நிலம், சுக்கிரன் வீடு, நிலம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதிகாரம் சம்பந்தப்பட்ட, செவ்வாய் இந்த மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்கள், அழகு சம்பந்தப்பட்ட கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், எந்த கலைத்துறையாக இருந்தாலும் சரி, அந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு நன்மை நடக்கக்கூடிய, ஏதாவது ஒரு விதத்தில் மனசுக்கு பிடிச்ச சில விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். இது நடக்கலைன்னு சொல்லி ஒரு 2 மாதமாக நினச்சிட்டு இருந்த சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய, ஒரு நல்ல குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுங்கிறது இந்த காலகட்டம் எதிர்பார்க்கலாம் சிம்மராசி அன்பர்கள். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 16/6/2026 கிருத்திகை நட்சத்திரத்தில் அந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணுறார். அந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். அந்த சூரியனுங்கிறது உங்கள் ராசி அதிபதி. அப்போ பாக்யாதிபதி ராசி அதிபதி நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் உங்கள் எண்ணங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது செயல்படக்கூடிய தன்மை உண்டு. உங்கள் தனித்திறமையை மேம்படுத்தும். அரசு காரியங்களில் அதாவது அரசு ஒப்பந்தமாக இருக்கலாம், அல்லது அரசு எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறவங்க, அல்லது அரசு வேலையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா பாக்யாதிபதி உங்கள் நட்சத்திரத்தை செயல்படுறார். அந்த சூரியன் எங்கே இருக்காருன்னா 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ தொழிலில் மாற்றம், அதிகார மாற்றம், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய, அரசில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாற்றங்கள், பதவி உயர்வு, இடமாற்றம், இதெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஏன்னா சூரியனுங்கிறது அதிகாரம், தகப்பனின் மூலமாக நன்மைகள்.
இதுவரைக்கும் தகப்பன் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்தால் கூட அப்போ அது சரியாகும். மின்சாரம் சம்பந்தப்பட்ட, எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட, சூரியன் எப்படி உலகத்தை சுற்றி வருகிறதோ அதே மாதிரி டிராவல் பண்ணுறது, வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வது. 9ஆம் இடம் என்பது தூரதேச பிரயாணங்களை குறிக்கக்கூடிய இடம். வெளிநாட்டு ஒப்பந்தங்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது அல்லது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் லாபத்தை அடையக்கூடிய நிகழ்வுகள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், அதாவது ஒரு சந்தோஷம் தரக்கூடிய சில நல்ல விஷயங்கள், சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல விஷயங்கள், பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. குழந்தை பாக்கியம் இல்லாத சிம்மராசி என்பவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. ஒரு பாக்கியம் தரணும் அல்லவா? எவ்வளவோ இஷ்ட தெய்வத்தை வழிபட்டோம், எவ்வளவோ பிரார்த்தனை செஞ்சோம். இப்போ 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி வலிமை பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில், அதுவும் பார்த்தீங்கன்னா குரு 11ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போது ஏதோ ஒரு வகையில் இந்த காலகட்டம் நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும். இதில் மாற்று கருத்து என்பது இல்லை. இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணுமா? இந்த 2026 எப்படி இருக்க போகுது? உங்களுடைய கொடுப்பினை என்ன? சொந்த தொழிலா வேலையா? அப்போது சொந்த தொழில்னா எப்போ நமக்கு செய்யக்கூடிய கொடுப்பினை இருக்குது, வேலையில் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இப்போ +2 படிச்சுட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்க போகுது? 2026 எப்போ எனக்கு திருமணம் நடக்க போகிறது? எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.